ஹாய் ஆல். கொஞ்சம் வருஷமாகவே எங்களுக்கு அன்பிளான்டாக பண்ணி போகிற ட்ரிப் தான் சக்ஸஸ் ஆகுது. பிளான் பண்ணி யோசித்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் 3 மாதமாக பிளான் பண்ணி போகவே முடியாதபடி ஆயிடுச்சு. ஃபேமிலியில் எல்லாருமே மெட்ராஸ் சைடில் சஃபர் ஆனதுனால, அதுக்கப்புறம் எனக்கும் ஆர்டர்ஸ் இருந்ததுனால போகவே முடியாமல் போயிட்டே இருந்தது. இவர் சொன்னார், உன்னோட பர்த்டே அப்போயாவது பார்ப்போம், அப்போயாவது போக முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. வேணாம், எதுவுமே யோசிக்க வேணாம், சடனாக நம்ம டிசைட் பண்ணிட்டு கிளம்புவோம் எப்பவும் போல் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour பிஃபோர் தான் பேக் பண்ணிவிட்டு கிளம்பினோம். சங்கீதாஸில் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு ஓகே பிச்சாவரம் போயிடுவோம், அங்கே போய் பார்ப்போம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்றும் ஏர்லி மார்னிங் போயிருக்கணும், அப்படி இல்லைனா ஈவினிங் போயிருக்கணும். அந்த ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் போனதுனால கொஞ்சம் வெயில் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. திரும்பி வரப்போ வெயில் இது கொஞ்சம் ஹாட்டாக இருந்த மாதிரி இருந்ததுனால என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஓகே பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்க வேண்டிய பிளேஸ் தான் இது. இந்த பேராண்மை சில ஃபிலிம்ஸ்லாம் நிறைய காமிச்சிருப்பாங்க. நிறைய ஃபிலிம் அந்த விஷாலோட ஒரு படம் நேம் எனக்கு தெரில, அந்த இதுலலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த இது எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டும் இதில் தான் ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல இருக்குது. அவன் காமிச்ச அளவுக்கு பயமுறுத்துகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இது 2 feet தான். இங்கே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் நடந்து போயிட்டுருப்பார், அந்த அளவுக்கு தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் கடலூரில் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் பாண்டிச்சேரி வந்தோம். பாண்டிச்சேரியில் எல்லாருக்குமே ஃபேமஸ் என்னன்னா ஃப்ரெஞ்ச் காலனி தான். அந்த சைட் ஃபுல்லாக அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு நடந்துட்டு கொஞ்சம் நேரம் கடல் கிட்ட நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். 100 feet ரோட்டில் இருந்ததுனால சாப்பாடு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்த நாள் ஈடன் பீச் அங்கே போனோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம், ஏன்னா ப்ரைவேட் பீச்ன்றதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். மத்தியானம் போல் ஆரிய பவன் ஹோட்டலில் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ஆர்டர் இருந்தது எனக்கு, அதனால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஈவினிங் போல் திருச்சி ரிட்டர்ன் ஆயாச்சு.